இந்தியாவின் முதல் பாரம்பரிய கிராமமும் ஒடிசாவின் கலை பொக்கிஷமுமான ரகுராஜ்பூர் பற்றியும் அங்கு செய்யப்படும் உலக புகழ் பெற்ற பட்டச்சித்ரா ஓவியம் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் பாரம்பரிய கைவினை கிராமமாக கருதப்படும் ஒடிசா மாநிலம் பூரியில் அமைந்துள்ள ரகுராஜ்பூர் கிராமத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த கிராமம் உலக புகழ் பெற்ற பட்டாச்சித்ரா ஓவியத்திற்கு சிறப்பு பெற்ற கிராமமாக கருதப்படுகிறது. இந்த கிராமத்தில் என்னென்ன ஓவியங்கள் எல்லாம் வரையப்படுகிறது, இந்த கிராமத்தில் என்னென்ன சிற்பக்கலைகள் கைவினை பொருட்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தின் ஒவ்வொரு வீடும் ஒரு கலைக்கூடமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அதிசயத்தை நேரில் காண வேண்டுமெனில் நாம் ஒடிசா மாநிலத்தின் ரகுராஜ்பூர் கிராமத்துக்கு தான் செல்ல வேண்டும். ஒடிசா மாநிலம் பூரிக்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த கிராமம் உலக புகழ் பெற்ற பட்டச்சித்ரா ஓவியங்களின் பிறப்பிடமாக திகழ்கிறது. பட்டச்சித்ரா என்பது துணிகளில் வரையப்படும் ஒரு வகை ஓவியம். புராண கதைகள், இதிகாசங்கள் மற்றும் மக்களின் வாழ்வியலை மையமாக கொண்டு முற்றிலும் இயற்கை வண்ணங்களால் இந்த வகை ஓவியங்கள் தீட்டப்படுகின்றன. இந்த பாரம்பரிய கலையை ஒடிசாவோடு நிறுத்திவிடாமல் தமிழகத்தின் தலைநகரான சென்னை வரையிலும் பரப்பியுள்ளார் பட்டச்சித்ரா கலைஞர் ஒருவர். இது எல்லாமே இது மாதிரி பெயிண்டிங் பண்ணுங்க. எங்கள் பாம் லீஃப் என்கிரேவிங், பட்டச்சித்திர பெயிண்டிங், சில்க் பெயிண்டிங், பேப்பர் மாஸ்டர் டாய்ஸ், கவுடங் டாய்ஸ், பேப்பர் மேஷ், தேங்காய் பெயிண்டிங், பிட்டில் நட் பெயிண்டிங், ஒரிஜினல் தான் ஹேண்ட் பெயிண்டிங், அதை எல்லாமே கையில் பண்ணுங்க. சென்னையிலனா நான் ஆற்காடா இருக்கேன், சிசிஐ கட்டேஸ்வரம் நந்தனம் சர்க்கிளில் இருக்கேன், அல்வர்பேட்டில் சங்கராலில் இருக்கேன், திருவன்மியூர் கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனில் இருக்கேன். ஒரு வருஷத்தில் ஒரு கடைக்கு 4 லட்சம் 5 லட்சம் வரை. இதனிடையே ரகுராஜ்பூரை சேர்ந்த பிருந்தாவன் மற்றும் சஞ்சு தம்பதியினர் பூரி தேர் திருவிழாவின் போது தங்கள் கைப்பட வரைந்த பூரி ஜெகநாதர் கோயில் பட்டச்சித்ரா ஓவியத்தை பிரதமர் மோடிக்கு பரிசாக வழங்கியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இத்தகைய கலைகளின் புகலிடமாக விளங்கும் ரகுராஜ்பூர் கிராமத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கடந்த 2000ஆவது ஆண்டில் இந்திய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான தேசிய அறக்கட்டளை இந்த கிராமத்தை இந்தியாவின் முதல் பாரம்பரிய கிராமமாக அறிவித்தது. ரகுராஜ்பூர் வெறும் கிராமமாக மட்டுமல்லாமல் சுயசார்பு இந்தியாவின் அடையாள நகரமாக திகழ்கிறது. மத்திய மாநில அரசின் திட்டங்கள் மூலம் ரகுராஜ்பூர் நாள்தோறும் தொழில் ரீதியாக பெரும் வளர்ச்சி அடைந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒடிசாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.